கண்ணால பார்த்தேல. வண்டியை கொஞ்சம் வேகமா தான் ஓட்டியா. இது போல வண்டி ஓட்டி 20 வருஷம் ஆகுது. உனக்காக தான் இவ்வளவு வேகமா ஓட்டுறேன். இப்ப இவ்வளவு அழுவுறிய பிள்ளைய அக்கம் பக்கம் யாரு கூடயும் சேர விடாம ஒழுங்கா வளர்க்க வேண்டியது தானே. நான் யாருக்கும் எந்த பாவமும் துரோகமும் பண்ணல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? மணி ஆயிடுச்சு நீ தானம்மா? ஆமா. சரியான நேரத்துக்கு ஆயிடுச்சு வந்தாலும் மணி போச்சுக்கிட்டான். அங்க பார் மணி எப்படி நடந்து வரான். ஹாய் மணி, வாடா, நல்லா ஆயிட்டியா? வீட்டுக்கு போவோமா? ஏமா என்ன இவ்வளோ மெதுவாக வேலை பார்க்குற? ஐயா நாங்கள் என்ன மிஷினா? மனுஷங்க தானே ஐயா. முடிஞ்சதை நீங்கள் செய்கிறோம், மீதி வேலையை நாளைக்கு வந்து செய்ய போகிறோம். நாளைக்குன்ற வேலையே வேணாம், நீ முதல்ல கிளம்பு. புள்ள பேசாத, நீ முதல்ல கிளம்பு. நாளைக்குனாலே நான் நம்ப மாட்டேன், அது நடக்காத காரியம். வணக்கம் ஜாமி. நீ பாதி நேரத்தை வணக்கம் போட்டே ஓட்டிடுவேன், வேலையை பார். டாய் மணி, ஓடாத, சொன்னா கேளு, நில்லு. இப்பதான் உடம்பு நல்லா இருக்கு. மணி, டாய் மணி, எங்க போன நீ? இப்படி அலைய விடுறானே. ச்சே. லா 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 லா. எங்க போனோம்? விழுப்புரமா? எரு சொல்லு. எவ்வளோண்ணே? ஆமா பணம் கேட்ட பணத்தை கொடுத்துட்ற மாதிரி. ஏறுப்பா போலாம். புராச்சாமி பாத்துரா. விழுப்புரத்துக்கு எவ்வளோ? கிளீனர் பையன் சொல்லாம கொள்ளாம நின்ட்டான். அதான் தொடங்கி நீ வரிய, அப்புறம் என்ன, அது போதும். என்ன பாக்குற? பயப்படாத, 15 வருஷமா ஓட்டுற. இப்படிதான். இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே. இதை வேற ஒண்டியா கழட்டி மாட்டி உப்பு மாட்டேனா இது பண்றானோ இல்லையோ. நம்ம கிட்டே உருவாம இருந்தா சரிதான். கொசு வேற ஒரு வண்டி காணும். வருதுபா, வண்டி வருதுபா. ஐயோ அடவா நித்திரு. ஹெல்ப் தம்பி. ஹலோ அண்ணே 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 லிஃப்ட் அண்ணே. ஹலோ ஹலோ. டேய் 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 டயர் மாத்திரண்டா, லிஃப்ட் இல்லடா. டேய் 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 நிறுத்துடா. போறவளோ டயர் நீ ரோட்ல எப்படி தான் அடிப்ப? போறாம பாரு. ஓ
உன் பையன் சூப்பர்டா. ஆண்டவா, ஐயோ ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. பரவாயில்லையே, ஒண்டியா கலக்கிட்ட. எப்படி உனக்கு இந்த வேலை தெரியும்? பரவாயில்லடா, விவரமான ஆளாக தான் இருக்க. எத்தனை வரைக்கும் படிச்சுக்கிற? சொல்ல கேட்குறோம்ல. அரசாங்கம் பண்றது ரொம்ப அநியாயமா இருக்கு. மாசம் மாசம் சம்பளம் வாங்குற அரசாங்க உத்தியோகக்காரனு 10 மணிக்கு தான் வேலைக்கு போறானுங்க. பாவம் சின்ன பையன், அதுவும் 5ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அவனை 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வானா எப்படி வருவான்? அப்படியே 9 மணிக்கு வந்தாலும் அதுக்காக மாசம் மாசம் கவர்ல போட்டு சம்பளமா கொடுக்குறானுங்க. என்னடா தழும்பு? வாத்தியார் அடிச்சிட்டாருமா. எதுக்குடா? கணக்கு சரியா போடல, அதனால அடிச்சிட்டாருமா. ஓ 2 2 ஈ 2 4 மூவி 2 6 4 2 8. ராதாகிருஷ்ணன், நிறுத்துங்க. ஆமா, என்ன பாடம் நடத்துறீங்க? சினிமா பாட்டு மாதிரி பாடம் நடத்தினா பசங்க கெட்டு போயிடுவாங்க. ஒழுங்கா பாடம் நடத்துங்க. பாட்டு பாடி பாடம் நடத்தினா பசங்க கெட்டுருவாங்கன்னு யார் சார் சொன்னது? கூத்து, நாடகம், சினிமான்னு அந்த காலத்துல இருந்து நம்ம ரத்தத்தோட ஊறி வளர்ந்துருக்கோம் சார். அது மட்டும் இல்ல, சினிமா பாட்டு பாடி பாடம் நடத்தினா பசங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவு ஏன் சார், நாம ஒவ்வொரு வருஷமும் பள்ளி ஆண்டு விழா நடத்தி சினிமா பாட்டு பாடுறவனுக்கும் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறவனுக்கும் நீங்களே உங்க கையால பரிசு கொடுத்து பாராட்டி இருக்கீங்க. சினிமா இல்லாம நம்ம இல்ல சார். நீங்க கல்யாணம் ஆன ஒவ்வொருத்திட்டையும் போய் நீங்க போன முத கோயில் எது, முத சொந்தக்காரங்க வீடுன்னு கேட்டு பாருங்க. சில பேர் சரியா சொல்லுவாங்க, சில பேர் தெரியாதும்பாங்க. ஆனா நீங்க கல்யாணம் ஆன பிறகு போன முத சினிமா படம் எதுன்னு கேளுங்க, எல்லாரும் சரியா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சினிமா கூட நம்மளும் நம்ம கூட சினிமாவும் வாழ்ந்துட்டு இருக்கு. அத போய் தப்பா பேசாதீங்க சார். இந்த ஸ்கூல்ல யாரும் ஹெட்மாஸ்டர் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடக்கிறீங்க? அவனுக்கு தோன்றத தானிக்கு தீனிங்கிற மாதிரி செய்யறீங்க. என்னவோ செஞ்சு தொலைங்க. இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேரு சினிமான்னா கெட்டது, சினிமாக்காரன்னா கெட்டவன், சினிமாக்காரனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு மூளைக்கு மூளை டிவி பெட்டி வச்சுக்கிட்டு திருட்டு கேசட்ல படம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கடுக்குறாங்க சின்ன பசங்க. நீங்க பாடுங்க சார். டேய், எங்கடா விட்ட? 2 8 ஐ 2 10 ஐ 2 10 6 2 12 7 2 14. யாருமா அது? மணி என்னாச்சு? பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை மணிக்கு வர? யார் என் பையன் அடிச்சது? எதுக்கு அடிச்சீங்க? என்னம்மா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஒருமையில பேசுற? எதுக்கு அது சின்ன பையனை இப்படி அடிக்கிறீங்க? இந்த பள்ளிக்கூடத்துல எந்த வாத்தியாருக்கும் பசங்களை அடிக்கிற பழக்கம் இல்ல. நான் தான் அடிச்சேன். எதுக்கு அடிச்ச? கணக்கு தப்பு தப்பா போட்டான், அடிச்சேன். அடிச்சா சரியா போட்டுருவானா? திருப்பி திருப்பி சொல்லி தரணும்யா. நான் ஒரு கணக்கு கேட்கறேன், நீ சொல்றியா? ஏமா என்னம்மா பேசுறீங்க? சார் இருங்க, நான் பாத்துக்கிறேன். கேளுமா. 1040 1040 கூட்டினா 2080. அத்தோட 15 கூட்டினா 2095. அத்தோட 4 கூட்டினா 2099. அத்தோட 1 கூட்டினா 3000. பாத்தியா, இப்ப கணக்கு நீ தப்பா போட்டுட்ட. 2099ஓட 1 கூட்டினா 2100. 3000 எப்படி வரும்? இப்ப நான் ஒன்னு அடிக்கட்டுமா? இந்த டிசி இனிமே உன் பையன் எந்த பள்ளிக்கூடத்துலயும் சேர முடியாது. பரவாயில்ல, நீ என்ன மாதிரி தான் 5ஆம் கிளாஸ். என்ன வேலை பாக்குற? கேக்குறல்ல, என்ன வேலை சொல்ல? பூராசாமி வரல, வயல உழல, எங்க பொழப்பு அவ்வளோதானா? ஏய், கண்டிப்பா வருவான்டி. நேற்று திருவிழா, அதனால வரல. இன்னைக்கு வருவான், உழுவான். நேற்று எங்களுக்கு தான் திருவிழா, நாங்கள் திருவிழாக்கா போனோம். வேலைக்கு வந்து ஏமாந்து போல. அவன் வயசு என்ன, உன் வயசு என்ன? நீ வயசு பொண்ணா இருக்கும்போது ஒவ்வொரு வருஷம் திருவிழாவுக்கு நீ யாரு கூட போனேன்னு எனக்கு தெரியும். அந்த கதைலாம் வேணாம். அவன் வருவானா வரமாட்டானா அதை மட்டும் சொல்லு. கண்டிப்பா வருவான். ஒரு வேளை அப்படியே வந்தாலும் 1 ஏக்கர் எப்போ விடுறது? நாங்கள் எப்போ விளைய ஆரம்பிக்கிறது? அவனை பத்தி உனக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்து வண்டி ஓட்டுறான். கண்டிப்பா வருவான். 1 ஏக்கரை 10 நிமிஷத்துல உழுவான். 10 நிமிஷத்துல உழலன்னா
எவ்வளோ பந்தயம்? 10 ரூபா பந்தயம். பந்தய காசு 10 ரூபாய எப்போ தர போற? என்கிட்ட காசு இல்ல. அப்ப இந்த கடனை எப்படி அடைக்க போற? அந்த கடனை இப்படி தான் அடைக்க போறேன்.